வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேணு ஆடியோஸ் விழுப்புரம் மட்டத்தூர். இன்றைக்கான பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாடல் ஸ்பீக்கரு, யூனிட்டு, 2 இன்ச்சு காயில் போட்டுக்கிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நியூ இயர் வேலை, பொங்கல் வேலை எல்லாமே டைட் ஆகிட்டே இருக்குது வேலை கொஞ்சம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரேமு வேலூர் மாடலுக்கு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது தான், அலுமினியம் ஃப்ரேமு. பாருங்கள், அலுமினியம் ஃப்ரேமு நல்லா கனமாகவே இருக்குது. பாருங்கள், கிட்டு, டபுள் மேக்னெட்டு, சிங்கிள் மேக்னெட்டு எல்லாமே இருக்குது. டபுள் மேக்னெட் பாருங்கள். பிளேட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 150 mm போடுறோம். காமிக்கிறேன். பாருங்கள், ஆமாம், ஒரு 149 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது டபுள் மேக்னெட் கிட்டு. சிங்கிள் மேக்னெட்டு இது இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே பிளேட் அகலம் எல்லாமே தான். பிளேட்டினுடைய கனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 mm வந்துடும். 8.5, 9 mm அந்த மாதிரி மாறி மாறி வரும். டபுள் மேக்னெட் இருந்தாலும் சிங்கிள் மேக்னெட் இருந்தாலும் அதான் ஒரே மாடல் பிளேட்டு தான் வருது. யூனிட்டு பாருங்கள், இது 50 யூனிட்டுக்கான 50 வாட்டுக்கான 50 வாட்டுக்கான யூனிட்டு கிட்ட இது. பாருங்கள், நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க யூனிட் வேணும் வந்துருச்சு. கிட்ட நிறையாவே வந்திருக்குது. சரி, இடம் கொஞ்சமாக இருக்கிறதால சரி குறிப்பிட்ட மட்டும் வச்சு போடலாம். இடம் நம்ம கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்டுக்கு உண்டானது. 50 வாட்டு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுவே இங்கே போதுமானதாக இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க 100, 200 கொடுங்க, அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லன்றதில்ல. இப்போதைக்கு நமக்கு கேட்குற கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குது வேலை. ஏன்னா நாமளும் ஆர்டர் எடுத்துகிட்டு நாம் தரேன்னு அவங்களையும் கிடைக்கக்கூடாது. அது ரெடி ஆகிடுச்சுன்னா சொல்லியிருக்கோம். ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த மாடல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காயில் பாருங்கள். பாருங்கள், 2 இன்ச்சு காயில் பிளேட்டு. இதுவும் நல்ல கனம். எல்லா வேலையும் முடிஞ்சுது. இது கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக் செட்டுக்காருக்கும் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு ஸ்பீக்கர் மெக்கானிக்கும் போகுது. இது ஒரு ஊருக்கு போகுது, மொத்தமாக போகுது பல்காக. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்பீக்கர் இன்றைக்கி பார்சல் வைக்கணும். இன்றைக்கி ஸ்பீக்கராக இல்லை, ஸ்பேராக கொடுக்குறோம். ஸ்பேர் கேட்டாலும் நாங்கள் ஸ்பேர் கொடுத்துட்ருக்கோம். ஒட்டி சார்ஜிங் பண்ணி கிட்டாக கொடுத்துட்றோம். ஃப்ரேமு அதுக்கு உண்டானது எல்லாமே கொடுத்துட்றோம் நாங்கள். பாருங்கள், மேக்னெட்டு இந்த 2 இன்ச்சு கிட்டுக்கான மேக்னெட் இது பாருங்கள். 155க்கு 25 ஐடி வந்துட்டு பார்த்திங்கன்னா 60. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 155க்கு 20க்கு இது ஐடி 60. இது நல்ல ஒரு கிரேட் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டு. பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங்லாம் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சார்ஜிங் போடணும், கிட்டு ஒட்டி சார்ஜிங் போட்டு இன்றைக்கி ஒரு 40 கிட்டு மட்டும் ஒரு நம்பருக்கு வைக்கணும். கிட்டு ஸ்பேராக கொடுக்குறோம் இன்றைக்கி. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். வேலை நடந்துகிட்ருக்கு. நன்றி நண்பர்களே. அதை பாருங்கள், வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இங்கே பாருங்கள், மேக்னெட்லாம் ரெடியாக இருக்குது. ஏன்னா இடம் நம்மளுக்கு அந்த 2 இன்ச்சுக்கு வந்து மெட்டல் ஃப்ரேமு பாருங்கள். மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. மேக்னெட்லாம் அந்த எல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. எல்லாத்தையும் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் நண்பர்களே.